मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। எப்பெல்லாம் சேகரத சிட்டி ஆபத்துல மாட்டி தத்தளிக்குதோ நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துருவேன். இல்ல போடு, வில்ல எலும்பு உடைச்சு போடு. சாரி, நீங்க அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. நான் ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க எந்திரிச்சு ஓடிட்டீங்களே. சரி, அந்த மூவியோட பேர் என்ன? அதுதான் மூவியோட பேரு. இந்த மாதிரி ஒரு மூவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதோட செகண்ட் பார்ட் மூவி வேற வரப்போகுது. ஆனா இந்த மாதிரி ஒரு மூவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, தெரியுமா? இதோட பேரு ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதோட ஹீரோ 19 தடவை சிட்டியை காப்பாத்திருப்பாரு. அடடா, ஹீரோவாவது ஒரு தடவை தான் காப்பாத்திருப்பாரு. நீ அந்த மூவியை 19 தடவை பாத்துருக்க. நண்பர்களே, இதை 20வது தடவை நான் பார்க்க போறேன். 20 இல்ல 40 தடவைனாலும் அதை பாரு. நான் போய் தூங்க போறேன். என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. குட் நைட். குட் நைட் ஜோர்தார். போது நிறுத்திக்கோ ஜோர்தார், பேசாம படுத்து தூங்க. ஒரே ஒரு தடவை அந்த படத்தை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை தூக்கிடுறேன். அடடா, என்ன இது? நானே பிலிம்குள்ள வந்துட்டு போல இருக்கே. ஷகர்த சிட்டி இப்ப மொத்தமா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ஜனங்களை நான் காப்பாத்துவேன். உடல், பலம், தனம், பாடி, மைண்ட், இந்த மணி கிட்ட இருந்து கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். இதோ ஹீரோ வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. ஏலியன் சிட்டிக்குள்ள வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏலியன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதனால இங்க இருந்து தாவி குதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. சரி, நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன். அதோட இந்த சிட்டிக்கு என்னோட முழு உதவியும் தேவைப்படுது. ஹீரோ எப்படி இருந்தாலும் வில்லனோட எலும்ப உடைச்சிடுவான். கவனிச்சீங்களா? இதெல்லாம் அந்த பிலிம்ல ஹீரோ பேசுற டயலாக். இப்ப புரிஞ்சிருச்சு. ஜோர்தார் மூவியை பாத்துக்கிட்டே தூங்கிட்டால, அதனால அவன் தூக்க கலக்கத்துல நடக்கிறான். அவன் தன்னையே ஹீரோவா நினைச்சுக்கிறான். இப்ப அவன் ஹீரோ மாதிரி பேசவும் ஆரம்பிச்சுட்டான். நீ ரொம்ப சரியா சொன்ன. ஜோர்தார் சிட்டியை காப்பாத்துறேன்னு கிளம்பி போயிட்டான். ஆனா எந்த சிட்டியும் ஆபத்துல இல்ல. அவன் போன்ல பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம மட்டும் அந்த ஹெட்போனை கழட்டலனா அவன் இதே மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஏலியன்
ஏலியன்ஸ் இந்த சிட்டிக்குள்ள வந்து மிகப்பெரிய நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்ல. கவலைப்படாதீங்க, இதோ நான் வந்துட்டேன் உங்களை காப்பாத்துறதுக்காக. ஹீரோ எப்பவுமே வில்லனா பந்தாடிடுவான், எதிரிகளோட எலும்ப சுக்கு நூறா உடைப்பான். அமெரிக்கால இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அடேங்கப்பா, அமெரிக்கால தானே மழை பெய்துட்டு சொன்னா, இங்க வரைக்கும் தண்ணி வருது. அந்த பிலிமை இவ்வளவு சீரியஸா அந்த படத்தை எடுத்த டைரக்டர் கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா ஜோர்தார் எப்படி பண்றான் பாத்தியா? இனி நம்ம ஹீரோ ஜோர்தார் நிலைமை என்ன ஆகும் தான் தெரியல. என்ன ஐடியா கொடுத்திருக்க பெருசு? ஜோர்தார் இப்ப பிலிம்ல மூழ்கி போயிட்டான். அங்க என்னென்ன நடக்குதோ ஜோர்தாரும் சேம் டு சேம் அதை அப்படியே பண்றான். அப்படின்னா நம்மளும் அந்த சினிமாவை பார்த்துட்டு அடுத்த சீன் என்னங்கறத தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிரும்ல ஹீரோ அடுத்த சீன்ல எங்க இருப்பான்னு. அப்படின்னா ஹீரோ எங்க போயிருந்தாரோ ஜோர்தாரும் அதே இடத்துக்கு போவான்ல. அப்படின்னா எதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சும்மா கேட்டுட்டு இருக்க? அது ரொம்ப சிம்பிளான பிளான் தான். அது கூட உனக்கு புரியலையாடா டாங்கி? பிளான் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்படின்னா அப்படின்னான்னு சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில வில்லனுங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக சிட்டியோட உயரமான பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சுதான் ஆகணும். ஓ நோ, அப்படின்னா அவன் சிட்டியோட உயரமான பில்டிங்ல இருந்து குதிக்க போறான் போல இருக்கே. சீக்கிரம் போலாம் வாங்க. அட இவனுக்கு என்னாச்சுப்பா? அடேங்கப்பா, ஆஹா போச்சு, ஜோர்தார் குதிக்க போறான். சீக்கிரம் நெட் எடுத்துட்டு வா. நெட் எதுக்கு? மீன் பிடிக்கவா? டேய் டாங்கி, நெட்டுடா நெட்டு. ஆளை காப்பாத்துறதுக்கு நெட்டு. இப்ப மறுபடியும் சினிமாவை பார்க்கலாம். அப்பதான் அடுத்த சீன் தெரியும். அப்படின்னா இப்ப ஜோர்தார் பாக்ஸிங் பண்ண போறான் போல இருக்கு. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் இந்த பாக்ஸிங் காம்படிஷனுக்கு வரவேற்கிறேன். உங்க யாருக்கிட்டயாவது தில்லும் பவர் இருந்தா இங்க இருக்கிற பெஸ்ட் பாக்ஸர் டில்லியை தோக்கடிக்க உங்கள யாராவது இருக்கீங்களா? ஷகர்து சிட்டி இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கு. அவங்களோட கடைசி நம்பிக்கை நான் தான். நம்ம பாக்ஸர் டெல்லிக்காக யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இன்னையோட மேட்சோட வின்னர் இவர்தான். அட அதுக்குள்ள இவன் எங்க போறான்? வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அட இந்த படம் எவ்வளவு நீளமா இருக்கு பாரு. எப்பதான் கிளைமாக்ஸ் வரும்னே தெரியல. பிலிமோட கடைசி சீன் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இங்க பாரு. அப்படின்னா ஜோர்தார் கூட டேமோட கேட்டை ஓபன் பண்ண தான் போயிருப்பான். ஒவ்வொரு தடவையும் நெருப்பு அணைக்கிறதுக்கு பதிலா நாம ஒரே டைமா டேம திறந்து விட்டு எல்லா நெருப்பையும் அணைச்சிடலாம். நல்ல ஐடியா இல்ல? ஆத்தி டேம யாரோ திறந்து விட்டாங்களே, ஓடுங்க. ஒண்ணு
உண்மையை சொல்ல போனா நீங்க தான் ஏலியன்ஸா இருப்பீங்க போல. நகரத்துக்கு என்னோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. அட என்னப்பா நீ உலகத்துக்கு உதவி எல்லாம் பண்ண வேண்டாம். அதுதான் நீ அவங்களுக்கு பண்ற பெரிய உதவி. நீ மறந்துட்டியா பண்ணி? நாம் சொல்றது அவனுக்கு எதுவும் காதுல விழல. அப்போ உனக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும்ல, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? எதுக்கு எல்லாரும் என்ன மறைச்சு பாக்குறீங்க? நாம எங்க இருக்கோம்? எதுக்காக இங்க வந்தோம்? சரி ஜோர்தார், வீடு வீடு நம்ம வீட்டுக்கு போனோம். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு என்னாச்சு மொத்த கதையும் சொல்றேன். அடடா, அப்படி நடந்துச்சா? சாரி நண்பர்களே. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜோர்தார். ஆனா இனிமே தூங்கும் போது சினிமா பார்க்காத. Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game. Available on Google Play.